வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பெரிய பாத்திரமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ கொஞ்சம் அதுலேயே உப்பு போட்டுருவோம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம். உப்பு போட்டு அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை பாஸ்தாவை போடுறோம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்க வேண்டியது. நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கொதித்து ஒரு அரை வேக்காடு வேக வைக்கணும். பாஸ்தா வந்து இந்த அளவு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து வடிகட்டிட வேண்டியதான். இந்த நசுங்கிற மாதிரி இல்லை ஒரு பாதி வேக்காடு. ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். அது ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. இப்போ வந்து நம்ம அதை வந்து வடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் போடுவோம். நம்ம மைதா மாவை வந்து இதில் வறுக்கணும். இது வந்து நமக்கு நல்லா உருகணும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் போடணும். உரியிடுச்சு. இப்போ கொஞ்சம் மைதா மாவு போட்டு நம்ம இதை நல்லா வறுக்கிறோம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் வறுக்கணும். எல்லாம் மாவு கறியும் பச்சை வாசனை அந்த மைதாவோட வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுக்கணும். இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். மைதாவை பட்டரில் போட்டு நல்லா வறுத்து இப்போ நம்ம வந்து காய்ச்சின பாலை ஊற்றுறோம். காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். வந்து பட்டரில் வறுத்து பால் ஊற்றி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். நம்ம வந்து பாஸ்தாவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டிக்கிடுவோம். செய்கிறது வந்து ஒயிட் பாஸ்தா. அதுக்கு வந்து இப்போ நம்ம காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக சில்லி பேஸ்ட் போடுறோம். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சு உரித்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போடுறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அந்த பாஸ்தா வடிகட்டி வச்சுருக்கோம். அதை போடுறோம். வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போட்டு நல்லா இப்படி கிண்டிடணும். இதை வந்து நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நல்லா எல்லாமே படுற மாதிரி கிளறி விட்டுறணும். இது எல்லா பக்கமும் படணும். இது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த சில்லி பேஸ்ட் உணிக்கி வச்சுருக்கோம்ல, அதை லேசாக தூவி விட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு, ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.